இந்த ஒரு விதை உங்கள் கையில் இருந்தால் போதும், மின்னல் வேகத்தில் பணம் சேரும். பணம் சேருவதை யாராலையும் தடுக்க முடியாது. அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இதை எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்றத பதிவில் பார்க்கலாம். வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 22, 23 சனிக்கிழமை 2 நாளுமே அமாவாசை இருக்குது. இந்த 2 நாட்களை ஏதாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்ககிட்ட திடீர் அதிர்ஷ்டம் வர்றது நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆவணி மாத அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் சேரும். இதற்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நாவல் பழ விதை. இது எல்லா இடங்களிலும் இப்போ சீசன் இருக்கிறதுனால நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த விதைகள் நீங்கள் எப்படி பார்த்திங்கன்னா, பழம் வாங்கி அதை நம்ம எச்சில் படாமல் ஒரு கத்தியோ இல்லைன்னா அருவாமனை வச்சியோ நீங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. விதைகள் மட்டும் நமக்கு தேவை. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துப்புரம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி விதைகள் எடுக்கக்கூடாது. நீங்கள் எச்சில் படாமல் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே இன்கேஸ் உங்களால் அந்த மாதிரி பழங்கள் கிடைக்கல, வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க, நாட்டு மருந்து கடைகளில் விதைகள் மட்டுமே தனியாக விற்கிறாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. ஒரு 3, 5 விதைகள் கிடைத்தாலும் போதுமானது. நிறைய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக இருந்தாலும் போதும். ஸோ இந்த விதைகளை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைனா சனிக்கிழமை நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்வீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம பிரசாதமாக நெய்வேத்தியமாக என்ன வைத்திருந்தாலும் சரி, அதற்கு கூட ஒரு சின்ன பிளேட்டில் இந்த நாவல் பழ விதைகளையும் வைங்க. நீங்கள் பிரசாதம் செய்யலை, நெய்வேத்தியம் செய்யலைன்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை வைத்தாச்சும் நெய்வேத்தியம் செய்யுங்க. எப்பொழுதுமே இனிப்பு பொருட்கள் வைத்து நெய்வேத்தியம் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த நாவல் பழ விதைகளை நீங்கள் பூஜையில் வைத்து அதுக்கப்புறமா அந்த விதைகளை நீங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேக்லேயோ கவர்லேயோ இல்லைனா ஒரு சின்ன துணியிலையோ மூட்டையாக கட்டி நீங்கள் எந்த இடத்துல வேணால் வைக்கலாம். உங்களுடைய விருப்பமான இடம் எது இருக்குனாலும் அங்கே வைக்கலாம். வீட்டோட ஹாலில் வைக்கலாம். இல்லைனா படிப்பு சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்குது, டெஸ்க் இருக்குது, எல்லா இடத்துலையுமே டேபிள் இருக்குது, எங்கே வேணால் வைக்கலாம். ஸோ இதை வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கல்வி, செல்வம், எல்லா விதமான வளங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த நாவல் பழத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய கதைகள் இருக்குது. பட் நம்ம இந்த கொட்டைகள், நாவல் பழ விதைகள் சொல்லக்கூடிய இந்த விதைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பண வரவு தரத்துக்கூடிய ஒரு சக்தி அதில் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதற்கப்புறமா தினமும் பார்த்தீங்கன்னா, தீப தூப கற்பூர ஆரத்தி பூஜையில் காமிப்பீங்க. ஊதுவத்தி மட்டும் நீங்கள் இந்த விதைகளுக்கு காமிச்சா போதும். இந்த விதைகள் பார்த்திங்கன்னா, சும்மா வெளியே வைத்தாலே கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ரொம்ப மாதங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு மூட்டையாவோ முடிச்சாவோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். நல்லா இருக்கா அப்படின்ற பட்சத்தில் அப்படியே வைக்கலாம். 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தால் போதும். ஸோ நல்லா இல்லைன்ற பட்சத்தில் அதை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டு இல்லை ஓடும் நீர்நிலைகளை தூக்கி போட்டுருங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு அமாவாசையாக பார்த்து, அமாவாசை திதி இருக்கிற மாதிரி பார்த்து அந்த நாட்களில் மாலை 6 மணிக்கு மேலே இதே மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விதைகள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். எந்த இடத்துல வேணால் வைக்கலாம். ஸோ இந்த இடம் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த இடம் விருப்பமாக இருக்கோ அங்கே வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் ஊதுவத்தி மட்டும் காமிச்சா போதும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப எளிமையான விஷயம்தான். இதை அனைவருமே நீங்கள் செய்யலாம். இந்த விதைகளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம உழைப்பையும் கண்டிப்பாக போடணும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். பண வரவு நம்ம வீடு தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி கண்டிப்பாக பண விஷயத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். இதை ஒரு முறை செய்து பாருங்கள். நம்ம ஒரு சில விஷயங்களை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் செய்ய போகிறோம். பட் அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் வருகின்ற இந்த ஆவணி அமாவாசை தவற விடாமல் இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யுங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம இன்னும் நிறைய நல்ல நல்ல பதிவுகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.